ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிபியு ஷெடியூலிங். அதில் வந்து ஃபோர்த் டைப், அதாவது ரவுண்டு ராபின். ரவுண்டு ராபின் அப்படின்னா இதில் வந்து ஒரு டைம் ஸ்லைஸ் ஆர் குவாண்டம் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா நம்மளோட ப்ராசஸ் வந்து எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகிடணும் அப்படின்னு மட்டும். இப்போ இன்கேஸ் நமக்கு வந்து 2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சாலும் சரி, முடியலினாலும் இது கம்ப்ளீட் இல்லைனாலும் அந்த டைம் 2 செகண்ட்ஸ் முடிஞ்சதும் அது ஸ்டாப் ஆகிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் எக்ஸிக்யூஷனுக்கு போயிடணும். ஸோ அப்போ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, டைம் ஸ்லைஸ் ஆர் டைம் குவாண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அதுதான் வந்து ப்ராசஸ் எக்ஸிக்யூட் லிமிட்டட் டைம். அங்கே எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ டைம் தான் அது வந்து எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துக்கும். அந்த மாதிரி இதை வந்து ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ப்ராசஸை நம்ம வந்து முடித்தாலும் முடிக்கலினாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் எடுத்துக்கிறோமா. ஸோ அதனால தான் இதை வந்து ப்ரீஎம்ப்டிவ். இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபஸ்ட் இன் ஷார்ட் அது எல்லாமே வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ். அப்போனா அது முடித்தா மட்டும்தான் அடுத்த ப்ராசஸ் நம்ம எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துப்போம். ஆனால் இங்கே வந்து என்னது, ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் முடித்தாலும் முடிக்கலினாலும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இப்போ இதுக்கு வந்து டைம் குவாண்டம் வந்து நம்ம 4 அப்படின்னா, ஸோ 4 செகண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் போனால் எடுத்துக்கணும். அது முடித்தாலும் அந்த ப்ராசஸ் முடிக்கலினாலும் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணிவிட்டு செகண்ட் ப்ராசஸ் வந்துடும். இப்போ இன்கேஸ் இங்கே வந்து P1 P2 P3 P4 P5 5 ப்ராசஸ் இருக்குது. இப்போ நம்ம டைம் குவாண்டம் எவ்வளவு 4ன்னு எடுத்துக்கோம் அப்படின்னா P1 ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷனுக்கு போகும்போது 4 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஆனால் அது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குமான்னு பார்த்தா இல்லை. முடிக்கலினாலும் என்ன ஆகுது, 4 செகண்ட்ஸ் முடித்ததும் ஸ்டாப் ஆகிட்டு P2 நமக்கு வந்து எக்ஸிக்யூஷனுக்கு போயிடும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட நேட் சார்ட். அது எப்படின்னா, ஸோ இது நமக்கு தெரியும். ஃபஸ்ட் எடுத்தது என்னது, P1 போகுது. P1 வந்து இங்கே நமக்கு ஏதாச்சும் வெயிட்டிங் டைம் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ P1 வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகி நமக்கு 4 இருக்கா இங்கே. ஆனால் நமக்கு வந்து என்னது, P1 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நமக்கு 8 செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து அந்த டைம்குள்ளே முடியாது. ஸோ ஆனால் இங்கே எடுத்துக்கிறோம் 4 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் ப்ராசஸ் பண்ண. 4 செகண்ட்ஸ் ஆனது என்ன ஆகுது, முடிஞ்சுது. எதனால் இந்த 4 செகண்ட்ஸ் ஆனது முடியுது அப்படின்னா நம்மளோட டைம் குவாண்டம் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ முடிஞ்சதும் அடுத்தது என்ன சொன்னால் நெக்ஸ்ட் ப்ராசஸ் எக்ஸிக்யூஷனுக்கு போகுமா. ஸோ அதோட டைம் எவ்வளவு, 4 செகண்ட்ஸ். சம்டைம்ஸ் 4க்கு கம்மியாகவும் இருக்கலாம். இப்போ இங்கே P4 P5 எல்லாம் பார்த்தா நமக்கு 4 கம்மியாக தான் இருக்குது. ஸோ அங்கே எவ்வளோ வேல்யூ தேவையோ அவ்வளோதான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இங்கே வந்து என்னது 4. ஸோ 4 எடுத்துக்குது. அப்போ இது கம்ப்ளீட் ஆகும்போது 8 செகண்ட்ஸ் ஆகிடுதா. ஸோ இது முடித்தாலும் முடிக்கலினாலும் இங்கே ஸ்டாப் ஆகிடணும். நெக்ஸ்ட்டு P3 போகுது. P3 போய் 4 விட அதிகமான வேல்யூவா, எஸ். ஸோ அப்போ இங்கேயும் P3 வந்து 4 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. இங்கே 12. நெக்ஸ்ட்டு P3 கம்ப்ளீட் ஆனது P4 எக்ஸிக்யூஷனுக்கு போகுது. P4ஓட வேல்யூ நமக்கு எவ்வளோ தேவை, 2 செகண்ட்ஸ் இருந்தால் போகுதும். ஸோ அந்த 2 செகண்ட்ஸ் தான் இது என்ன பண்ணும், எடுத்துக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஆனால் அதோட மேக்ஸிமம் அது வந்து என்னது 4 செகண்ட்ஸ்க்குள்ளே மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது 14. அப்போ அதுக்கு அடுத்தது நம்மளோட P5 எக்ஸிக்யூஷன் போகுது. P5க்கு நமக்கு எவ்வளவு, 1 செகண்ட் தான். ஸோ இங்கே 1 செகண்ட் எடுத்துக்குது. ஸோ இங்கே 15. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, P4 எவ்வளவு, P4ஓட வேல்யூ வந்து 8. 8ல் 4 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நமக்கு இன்னும் ரிமைனிங் 4 இருக்கா. ஸோ அந்த இதை நம்ம இப்போ அடுத்தது ஒரு கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேருந்து லாஸ்ட் ப்ராசஸ் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் அடுத்தது எடுத்துப்போம். அப்போ P1 திரும்ப நமக்கு எக்ஸிக்யூஷனுக்கு போகணும். ஏன்னா நமக்கு 8 ஆனால் 4 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்ப P1 எடுத்துக்குவோம். நமக்கு திரும்ப எவ்வளவு 4 பெண்டிங் இருக்குது. ஸோ நம்மளோட குவாண்டம் டைம்குள்ளே இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துக்குவோம். ஸோ இங்கே 4. அப்போ P1 திரும்ப நமக்கு எக்ஸிக்யூஷன் வந்த வாட்டி P1ஓட வேல்யூ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு P2 ஆல்ரெடி 4 இங்கே எக்ஸிக்யூஷனுக்கு 4 எடுத்தோம். ஸோ இங்கேயும் முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு P3ஓட வேல்யூ 5. P3 வந்து 5ல் வந்து என்னது 4 எடுத்துட்டோம். நமக்கு ரிமைனிங் 1 இருக்குது. ஸோ அதுக்காக மட்டும் அடுத்தது என்னது P3 எக்ஸிக்யூஷனுக்கு போகுது. ஸோ இங்கே என்னது 21. ஸோ அப்போ P4 பார்த்தா நமக்கு 2 தான் ஆல்ரெடி இங்கேயே முடிச்சிட்டோம். P5யும் முடிச்சிட்டோம். ஏன்னா 1 செகண்ட்ஸ் தான் இங்கே நமக்கு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட நேட் சார்ட். அதாவது நமக்கு கொடுத்துருக்க டைம் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அவ்வளோதான் எடுத்துக்கணும். முடித்தாலும் முடிக்கலைனாலும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது எக்ஸிக்யூஷனுக்கு போயிடணும். அப்போ
கம்ப்ளீட்டாக இருக்க எல்லா ப்ராசஸும் முடித்த வாட்டி திரும்ப என்னது அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ், அதாவது கம்ப்ளீட் ஆகாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ் திரும்ப நம்ம எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஓகேவா? செகண்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட வெயிட்டிங் டைம். ஸோ இதில் தான் நம்ம வந்து மெயினாக ஒன்று பார்க்கணும். இப்போ வெயிட்டிங் டைம் அப்படின்றது வந்து நம்ம ப்ராசஸ் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது. P5 ஸோ இதோட வெயிட்டிங் டைம் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து நமக்கு ஒரு டைம் தான் அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷனுக்கு வந்திருக்கும். ஆனால் இங்கே என்னது P1 2 டைம் வந்திருக்கு, P3 2 டைம் வந்திருக்கா. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு P1 வந்து எவ்வளோ நேரம் இனிஷியலாக வெயிட் பண்ணுது 0. அப்போ நமக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி வேறு ஏதாச்சும் வெயிட்டிங் டைம் இருந்தால் தான் அது எடுத்துக்கணும். இங்கே எதுவுமே நமக்கு வெயிட்டிங் டைம் கொஷினில் கொடுக்கல. ஸோ அப்போ அது டிஃபால்ட்டாக அது என்னது 0 ப்ளஸ் திரும்ப P1 ப்ராசஸ் எக்ஸிக்யூஷனுக்கு வந்துருக்கு. ஸோ ப்ளஸ் P1 திரும்ப எக்ஸிக்யூஷன் வரதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கு 15. நெக்ஸ்ட்டு மெயின் இது என்னன்னா, இப்போ இதில் வந்து 15 இருக்குது அப்படின்னா இது P1 எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி P1 ஒன்று பண்ணியிருக்கோமா, அங்கே எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கோ அதை எடுத்துக்கணும். ஸோ -4 இனிஷியலாக வெயிட்டிங் டைம் P1க்கு வந்து என்னது 0, அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது அதோட முடியல P1 திரும்ப எக்ஸிக்யூஷனுக்கு வந்துருக்கு. ஸோ அப்போ P1ஓட வெயிட்டிங் டைம் பார்த்தா 15 செகண்டு. அது கூட எது மைனஸ் பண்ணணும், ஏற்கனவே P4 முடிச்சிருக்குதில் ஒரு டைமு. ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்னது 11. ஓகேவா? அடுத்தது P2ஓட வெயிட்டிங் டைம் 4 - 0. P2 திரும்பி எக்ஸிக்யூஷனுக்கு வரல. அப்போ அதே தான் நம்மளோட வேல்யூ. அடுத்தது P3 என்னது 8 செகண்ட் வெயிட் பண்ணி வந்திருக்கா. 8 - 0 திரும்ப P3 எக்ஸிக்யூஷன் வந்திருக்கு எப்போ +19. அப்போ எப்போ P3 முடிச்சுருக்குதோ அந்த வேல்யூ கூட மைனஸ் பண்ணிக்கணும், -12. ஸோ அப்போ இது 8, இது வந்து 7. ஸோ இது வந்து என்னது 8 + 7 15. அடுத்தது P4 வந்து 12 - 0 12. P5 வந்து 14 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ மைனஸ் இனிஷியலாக எதுவுமே இல்லை. ஸோ 0. ஸோ இது வந்து 14. அப்போ இதை பார்த்தாச்சா. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம்னா இதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அப்படின்னா 11 + 4 + 15 + 12 + 14 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் எவ்வளவு 5. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 56. 56/5. அப்போ இதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் என்ன 11.2. அப்போ ரவுண்டு ராபினோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 11.2. இதுலேருந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கணும். டேர்ன் அரவுண்ட் டைம் ரொம்ப ஈஸி. நம்மளோட வெயிட்டிங் டைம் ப்ளஸ் நம்மளோட பர்ஸ்ட் டைம் அது ரெண்டையும் ஆட் பண்ணாவே நம்மளோட டேர்னிங் டைம். நமக்கு அந்த வெயிட் நேட் சார்ட் ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணணும். அதுக்கடுத்து நம்மளோட வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட டேர்ன் அரவுண்ட் டைம். இதோட ப்ராசஸ் P1, P2, P3 and P4 and P5. அப்போ இதோட டேர்ன் அரவுண்ட் டைம் எப்படின்னா நம்மளோட வெயிட்டிங் டைம் ப்ளஸ் பர்ஸ்ட் டைம். இப்போ வெயிட்டிங் டைம் என்ன P1 இது வந்து 11, P2 இது வந்து 4, 15, P4 இது வந்து 12, 14. ஸோ அதோட பர்ஸ்ட் டைம் கூட இப்போ ஆட் பண்ண போகிறோம். P1ஓட பர்ஸ்ட் டைம் என்ன 8, P2 இது 4, P3 இது 5, 2, 1. 19, 8, 20, 14 and 15. இப்போ இது கூட என்ன பண்ணுவாங்க திரும்பியும் ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் கால்குலேட் பண்ணுவோம். டேர்ன் அரவுண்ட் டைம்னா இது எல்லாத்தையும் சம் பண்ணி நம்மளோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கும். ஸோ 19 + 8 + 20 + 14 + 15/5. ஸோ அப்போ இது என்னது 27, 46,
66/5 ஸோ 1 சார் இது வந்து 76/5 1 5.2 ஓகேவா. அப்போ நம்மளோட ரவுண்டு ராபின் வந்து எதனால் ப்ரீஎம்ப்டிவ் சொல்கிறோம், ஒரு ப்ராசஸ் போயிட்டு அது கம்ப்ளீட் ஆனாலும் ஆகலினாலும் அந்த டைம் குவாண்டம் முடிஞ்சதும் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷனுக்கு போகிறதுனால இது வந்து ப்ரீஎம்ப்டிவ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னது, அதோட நேட் சார்ட் கண்டுபிடிக்கிறோம். நேட் சார்ட் வந்து என்னது, 4 செகண்ட்ஸ் ஆனதான் அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகி வெளியில் வந்துட்டு திரும்பவும் அது வெயிட்டிங் ஸ்டேஜுக்கு போயிட்டு திரும்பவும் எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் டைம் மெயின், இனிஷியலாக P1 வெயிட்டிங்கு, செகண்டு திரும்ப அதே ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் வந்துச்சுன்னா அது மைனஸ் எங்கே அந்த சேம் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கோ அதை மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ அதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம், டேர்ன் அரவுண்ட் டைம்னால நம்மளோட வெயிட்டிங் டைம் ப்ளஸ் பர்ஸ்ட் டைம் ரெண்டையும் ஆட் பண்ணி இதை வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கும். ஓகேவா, தேங்க்யூ.